SLV3 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் நிபுணர்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க சார் இப்போ லான்ச் பண்ண வேணாம் சார்ன்றாங்க. ஏபிஜே சார் தான் அந்த டீம் லீடர் எடுத்து பண்றாங்க. அந்த ராக்கெட் லான்ச் வந்து அவர் தான் எடுத்து பண்றாரு. இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்க சார் வேணாம் சார் இப்போ லான்ச் பண்ண வேணாம். பட் வித் இஸ் ஓன் ரிஸ்க் அவர் அதை லான்ச் பண்றாரு. அது பெரிய ஃபெயிலியரா போய் முடியுது. பெரிய ஃபெயிலியரா முடிஞ்சு 1979ல. இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க, அவருடைய ஹெட் மிஸ்டர் சதீஷ் தவான், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் ஹெட், அவருக்கு கீழே ஏபிஜே சார் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ சதீஷ் தவான் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த SLV3 இந்த ராக்கெட்டினுடைய லான்ச் ஃபெயிலியருக்கு யார் காரணம்னாங்க. சதீஷ் தவான் அவருடைய பதில், நான் தான் காரணம்னார். நான் தாங்க காரணம், நான் சரியாக அனலைஸ் பண்ணலை, நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், நான் சரியாக அனலைஸ் பண்ணல. பட் லெசன்ஸ் லேண்டில் நான் என்னென்ன விஷயங்கள்னு நான் ஃபெயிலியர்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டீமோட டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பான முறையில் நாங்கள் பெரிய வெற்றியை கொடுப்போம், இந்த ஃபெயிலியருக்கு நான் தான் காரணம்னு சதீஷ் தவான் சொல்கிறாரு. 1981 அடுத்தது ரோஹிணி RS-1 சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. மிகப்பெரிய ஹிட் ஆகுது அந்த சேட்டலைட், மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இப்ப பத்திரிகையாளர்கள் மீட் நடக்குது, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இந்த வெற்றிக்கு யார் காரணம்னாங்க. மிஸ்டர் சதீஷ் தவானுடைய ஆன்சர், இந்த வெற்றிக்கு என்னுடைய டீம் தான் சார் காரணம்னாரு. என்னுடைய டீம் தான் சார் காரணம். எவன் ஒருவன் தோல்வி வரும்போது அது தன்னுடைய தோள்களிலும் வெற்றியை தன்னுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்த தலைவர்னு ஏபிஜே சார் இந்த விஷயத்தை நம்மளுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற விஷயத்துல பகிர்ந்திருப்பாரு.